300 சி கொடுத்தாங்க. சீன உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, குரோர்ஸ்ன்னு. ஐ மீன் இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பழனிசாமி ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கும். அப்போ யார் கூட இருந்தா? பழனிசாமி வந்து உட்கார மாட்டார், நிற்கணும். இவர் திரும்புவார். எப்போ நீங்கள் பழனிசாமி அப்படின்ற பின்னாடி தான் பழனிசாமி உட்காரணும். ஸோ இது கூட்டணி திடீர்னு எப்படி வந்துச்சுன்னா, போன வாரம் வரைக்கும் அதே டோனில் பேசினேன் இதே தினகரன் திடீர்னு மாற்றுறாரு, வாய்ஸ் மாற்றுறாரு. இப்போ கூட வரும்பொழுது 2-3 மேகசைன்லாம் கேட்டாங்க, இங்கிலீஷ் டிவிலாம் கேட்டாங்க, எப்படி சார் இது வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. 300 சாக்லேட் கொடுத்தாங்க, 300 சி கொடுத்தாங்க. சீன உடனே நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, குரோர்ஸ்ன்னு. ஐ மீன் சாக்லேட். நான் சொல்லிட்டு இருக்கிறது சாக்லேட் கொடுத்து 300 ரொம்ப சாக்லேட் பிடிக்கும். நீங்கள் ரஷ்யாலாம் போனீங்கன்னா சாக்லேட்டுக்கு இருக்க மதிப்பு எதுக்குமே கிடையாது. அதனால் 300 சி கொடுத்துருக்காங்க. 300 சியில் தான் அது செட்டில் ஆகிருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்களுக்கு தெரியாத விஷயம். இன்னும் ஈஸியாலாம் அப்படி செட்டில் ஆகலாது. இங்கே 300 போயிருக்கு, அங்கே எவ்வளோ போச்சோ தெரியாது. அவர் தான் அந்த இங்கே டயர் நக்கி இவெல்லாம், இவனுக்கு என்ன ஃபினான்ஸ் தெரியும், இவெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டான், கவுன்சிலர் கூட லாய்க்கு இல்லாதவன்னு சொன்னார், பேசினார்ல அன்புமணி ராமதாஸ். அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருது இதெல்லாம். ஆகவே இங்கே முக்கியமான விஷயம் 300 சாக்லேட் தான் விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு நியூஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். நியூஸ் நான் வாங்கி செட்டில் ஆகிட்டார் ஐயா. இந்த இயக்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பழனிசாமி ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ யார் கூட இருந்தால்? உங்களுடைய இருந்தார், ராஜின் சம்பத் இருந்தார், அதுக்கு பின்னால் பழனியப்பன் வந்தார், ஸ்லீப்பர் செல்லா. அதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி வந்தார், ஸ்லீப்பர் செல்லா. திகார் ஜெயில் வரைக்கும் போனோம். தங்க தமிழ் செல்வன், நான், வெற்றிவேல் இறந்து போயிட்டார். ஒரு பெரிய கதைங்க. அப்புறம் கூட்டு வந்து அரசியலே வேணான்னு ஓட்டார். நான் வரமாட்டேன், புகழேந்தி ஒரு ஆள் தான். அது எப்படி போவீங்க நீங்கள்? அந்த மாதிரி ஜெயிலில் இருக்காங்க பாவம். ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, கட்சி போச்சு, சின்னம் போச்சு, எல்லாம் அபகரிச்சுட்டு விட்டார் பழனிசாமி காலில் விழுந்து. நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க? பார்த்துக்கிறேன் நான். சவுத்தெல்லாம் போய் மீட்டிங் போட்டோம், எல்லா தொண்டர்களையும் திரட்டினோம். தமிழன் தினகரன் ஆள வருகிறான்னு சொன்னோம். என்ன அசிங்கமாக இருக்குங்க. கேடுகட்ட அரசியல்னா என்ன இவ்வளவு மோசமாக ஒரு கீழறங்கி போவாங்களா? இவர் அண்ணன்றார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் நான் சொல்கிறேன். நான் எங்களுக்கு சில பேருக்கு, பல பேருக்கு பிரஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தலைமை கழகத்துக்கு வந்தால் தினகரன் உட்காந்துருப்பார், நான் லெஃப்டில் உட்காந்துருப்பேன். அப்போ சசிகலா உள்ளே இருந்த நேரம் ஜெயிலில் நான் தான் லோக்கல் கார்டியன், நாங்கள் எல்லாமே பிணை கொடுத்துலேருந்து. ஆக நான் லெஃப்டில் உட்காந்துருப்பேன். பழனிசாமி வந்து உட்கார மாட்டார், நிற்கணும். இவர் திரும்புவார். எப்போ நீங்கள் பழனிசாமி அப்படின்ற பின்னாடி தான் பழனிசாமி உட்காரணும். ஆர்கே நகர் எலெக்ஷனில் வேன் பக்கத்தில் போய் நிற்கணும், பேசக்கூடாது. தினகரன் நல்ல பழக்கம், 80 வயசில் இருக்கவங்கள கூட பேர் சொல்லி கூப்பிடுவார். அது யாருன்னு கவலைப்பட மாட்டார். ஓபிஎஸ் போனது தான் தப்பு, அவர் வீட்டுக்கு போனார். கூடயே பண்ருட்டியார் அண்ணன் போயிட்டார். எனக்கு வேறு பையன் பண்ருட்டி ராமச்சந்திரன் எப்படி இருக்குன்னு கேட்டுறாரு ஒன்று. அவர் அண்ணன் வந்து பின்னாடி கேட்டால் உங்களையும் பேர் சொன்னாரான்னு அவர் சிரிக்கிறார் விழுந்து. ஸோ இப்படிப்பட்டவர் நேத்தி உடன்பிறவா சகோதரர். அவர் தலைமையேற்று எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்றார். ஒரு நாள் சொல்லியிருப்பாரா எங்கள் அண்ணன் இவர் எடப்பாடி பழனிசாமியை? 300 சாக்லேட் தான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நல்லா அது டெய்லி கட்டிகிட்டே இருந்தாங்க, கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. அது விட்டு போச்சு ரொம்ப வருஷமாக. இப்போ கொண்டு கொடுத்துருக்காங்க சாக்லேட்டாக. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, கேடுகட்ட அரசியல். இன்றைக்கி நான் இங்கே பதிய வைக்கிறேன். ஏன் கூப்பிட்டேன்னா, சவுத்தில், தென்னிந்தியாவில், தென் தமிழகத்தில் நீ 10 ஓட்டு வாங்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ தினகரன். நீ பழனிசாமியோட பிரச்சாரம் பண்ணி 10 ஓட்டு வாங்க முடியாது. மாணிக்கராஜ் அனைத்து வெளியில் வந்து சொன்னார் பாருங்க, அதுதான் உண்மை. எந்த கட்சிக்கு பிரிஞ்சு போகிறாங்க, இனிமேல் இங்கே இருக்க போகிறது இல்லை, எல்லோரும் போயிடுவாங்க. ஒரு 18 எம்எல்ஏக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுக்கிற இந்த சப்ஜெக்ட், அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் வச்சுக்கிறேன். பிகாஸ் டேக்ஸ் மோர் தென் 1 hour. 208cc 209cc 2 கேஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 11 வருஷம் நான். பல வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர் ராம்ஜித் மலாடியிலேருந்து எல்லாரும். 2 கேஸ். லண்டன் கேஸ் என்னாச்சுன்னு இன்னொரு ப்ரெஸ் மீட்டுக்கு வரேன் நான். எப்படி ஆச்சு, அம்மா எப்படி மாட்டினாங்க, எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்தது, அப்புறம் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு எப்படிலாம்
அலைஞ்சோம் செத்தோன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நான் இங்கே இவரை கேட்குறது, தினகரனை, நீங்கள் பழனிசாமி தான் கட்சி ஆரம்பித்தேன், பழனிசாமி ஒழிக்கிறதுக்கு தான் அந்த கட்சி உருவாக்கப்பட்டது. நேத்தி மேடையில் உட்காந்துட்டுங்க அம்மா படமும் தலைவர் படமும் இதோட சின்னதாக எங்கேயோ ஓரமாக இருக்கான். முதல்ல இல்லைன்னு நினச்சிட்டு எங்கேயோ இருந்துச்சான் ஓரமாக. இவர் படத்தை 14 ஸ்டேட்டில் ஆட்சி செய்கிற மோடி பிரதமர் மோடிஜி 14 ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு மற்றது பாண்டிச்சேரி மாதிரி டெரிட்டரி எல்லாம் கோவா இப்படி இருக்க அங்கே ஆட்சி செய்கிற பிஜேபியினுடைய தலைவர், உலகத்திலே பெரிய தலைவர், அவர் ஒரு பக்கம் கை நீட்டுறார், இவர் ஒரு பக்கம் கை நீட்டுறார். எங்கடா எங்கள் அம்மானா பெட்டி சைஸில் உள்ளே போயிடுச்சு. அம்மா தலைவர் படம் ஏதோ இந்த குக்கர் வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த குக்கர் பெருசாக தெரியுது அந்த பேனரில் பின்னாடி. அவ்வளவு கேவலப்படுத்திய இந்த தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு 2 பேரும் பிரச்சாரத்துக்கு ஒன்றா வராங்களாம். பிரதர்ஸ் சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் ஒன்றா தமிழ்நாட்டு தென் தமிழகத்துக்கு வாங்க. முக்குளத்தோர்களை முட்டாளார்களாக ஆக்க முயல வேண்டாம். பசும்பொன்னையா பிறந்த மண்ணில் அப்படிப்பட்ட தேவர் திருமகனார் ஏழை மக்களுக்காக தலைவராக போற்றப்பட்டவர். அவர் வழியிலே வந்தவர்கள் மிகவும் அறிவாளிகள், புத்திசாலிகள். என் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அம்மாவையும் ஆண்டிப்பட்டியில் ஜெயிக்க வைத்தவர்கள். ஒரு ஓட்டு வருது அந்த பூத்தில், பழனிசாமி பண்ண கூத்து. ஸோ அவர்களை ஏமாற்றலாம் முடியாது தினகரன், ரொம்ப கஷ்டம் உனக்கு. அரசியல் இனிமேல் அஸ்தமனம் ஆயிடுச்சு, அவர்கிட்ட யாரும் இல்லை, இருக்கவங்க வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆகவே இந்த கூட்டணி உருப்படாது. அது தெரியாமல் பிரைம் மினிஸ்டர் மேலே ஏறிட்டு அவர் ஒரு காமெடி பண்ணுறாரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.